Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் செகண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எலெக்டிவ் 5 டிராவல் ரைட்டிங்ன்ற பேப்பர்ல ஃபர்ஸ்ட் யூனிட்ல பிரிஸ்கிரைப் ஆயிருக்க தேர்ட் டாபிக். ஓகே, டிராவல் ரைட்டிங் த்ரூ த ஏஜஸ் அண்ட் ஓவர்வியூ பை கார்ல் தாம்சன். ஸோ இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் 2 டாபிக்ஸ் ஆல்ரெடி நம்ம சேனல்லே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு யூனிட் 1ஓட தேர்ட் டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ், a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இந்த புக்கோட நேமே வந்து ட்ராவல் ரைட்டிங் தான். கார்ல் தாம்சனோட புக் நேமும் ட்ராவல் ரைட்டிங் தான். அதில் ஃபர்ஸ்ட் 3 டாப்பிக்கை தான் உங்களுக்கு வந்து யூனிட் 1ல ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் இன்ட்ரோடக்ஷன், ட்ராவல் ரைட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சிட்டோம். செகண்ட் டாப்பிக்கில் டிஃபைனிங் த ஜான்ரா, எதெல்லாம் ட்ராவல் ரைட்டிங் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாரு, அதை தெரிஞ்சிட்டோம். இப்போ த்ரூ த ஏஜஸ், த்ரூ த ஏஜஸ்னா ஒவ்வொரு பீரியட்லயும் டிராவல் ரைட்டிங் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸ்ல தெரிஞ்சுக்க போறோம். Introduction. Travel Writing Through the Ages, an overview by Carl Thompson, provides a comprehensive look at the evolution of travel writing, tracing its history from ancient times to the modern era. So, in the topic he gives a comprehensive look. ஒரு நல்ல vivid look ஒன்று கொடுக்குறாரு, நல்ல detailed description கொடுக்குறாரு at the evolution of travel writing. Evolution என்ன? The growing up. Okay, எப்படி வந்து travel writing வந்து from day to day எப்படி வந்து அது மாறி மாறி வந்ததுன்னு சொல்றதான் evolution. And tracing its history from ancient times to the modern era. Ancient timesல இருந்து modern era வரைக்கும், பழைய காலத்துல இருந்து இன்னைக்கு டே வரைக்கும் எப்படி வந்து அடுத்தடுத்து அது இவால்வ் ஆகி வந்தது அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த டாபிக்கோட நோக்கம். ஸோ டிராவல் ரைட்டிங் இன் த ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் பீரியட். செகண்ட் டாபிக் பாருங்க, டிராவல் ரைட்டிங் இன் த ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் பீரியட். ஏன்ஷியன்ட்னா பழைய காலத்துல, மெடிவல்னா மிடில் ஏஜஸ். ஓகே, அந்த 13th century 14th century ரினைசான்ஸ்க்கு வரைக்கும் உள்ளதெல்லாம் மெடிவல் பீரியட். ஓகே, அதுக்கு 10th centuryக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஏன்ஷியன்ட் சொல்லுவோம். இன் ஏன்ஷியன்ட் டைம்ஸ் travel writing often mixed factual observations with myth and legend as seen in the works of Herodotus. So அவர் மென்ஷன் பண்றது ஹெரோடோட்டஸ் அப்படிங்கிற ஒருத்தரோட ஒர்க்கை மென்ஷன் பண்ணி சொல்றாரு. ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல பழைய காலங்கள்ல எப்படி இருந்தது டிராவல் ரைட்டிங் அப்படின்னு சொன்னா, மித்தோடையும் லெஜெண்டோடையும் நிறைய மிக்ஸ் பண்ணி வருமா. அதாவது டிராவல் வெளிய ஊர்களுக்கு, ரொம்ப தூர பிரதேசங்களுக்கு டிராவல் பண்றவங்க ரொம்ப குறிப்பிட்ட சில பேர் தான். அவங்க வந்து when they start writing, அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே ஃபேக்ட்ஸ் எல்லாம் எழுத மாட்டாங்க. இப்போ நிறைய கதைகள்ல நிறைய கட்டுக்கதைகள்லாம் சேர்த்து தான் எழுதுவாங்க, மித்தெல்லாம் சேர்த்து அவங்க கதையில சேர்த்து தான் எழுதியிருப்பாங்க. These early accounts were more than just records of journeys. They were also stories that reflected the beliefs and imaginations of the time. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கைக்குரிய ஒரு டிராவல் ரைட்டிங்கா நம்ம எடுத்துக்க முடியாது. ஜேர்னி எங்க போனாரு அப்படின்னு வேணா தெரிஞ்சுக்கலாம் ஒரு ரைட்டர். அப்புறம் இதெல்லாம் ரிஃப்ளெக்டட் த பிலீஃப்ஸ் அண்ட் இமேஜினேஷன்ஸ் ஆஃப் த டைம். அந்த காலகட்டத்தில் மக்களோட நம்பிக்கைகளை பிரதிபலிக்கிறதா தான் இருந்தது. தீஸ் டிராவல் ரைட்டிங்ஸ் ஃபார் ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் த டே. ஓகே, அவங்களோட கற்பனைகள் எப்படி இருந்தது, அவங்களோட நம்பிக்கைகள் எப்படி இருந்தது, தீஸ் ரிஃப்ளெக்டிங் இன் தீஸ் ரைட்டிங்ஸ். ஓகே, இவங்களோட டிராவல் ரைட்டிங்ஸ்ல இந்த விஷயங்கள் தான் பிரதிபலிச்சது. ஓகே, அடுத்ததான் மிடில் ஏஜஸ் இல்லைன்னா மெடிவல் பீரியடு, மிடில் ஏஜஸ் ரெண்டு ஒன்று தான். ஓகே, ஸோ டியூரிங் இது ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல இப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டோம். நவ் டுவர்ட்ஸ் த மிடில் ஏஜஸ். டிராவல் ரைட்டிங் வாஸ் ஹெவிலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ரிலிஜன் வித் மெனி அக்கவுண்ட்ஸ் சென்டர்ட் ஆன் பில்கிரிமேஜஸ். ஸோ முதல் மித்த பேஸ் பண்ணி இருந்ததா, அதாவது ரிலிஜன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவெடுக்காத நேரத்துல மித், லிஜெண்ட் இந்த கதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்ன எழுதினாங்க, டிராவல் ரைட்டிங்கை பேஸ் பண்ணி எழுதினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் மிடில் ஏஜஸ்ல ரிலிஜியன் வந்து ஒரு ரொம்ப பெரிய டாமினன்ட் ஃபோர்ஸா மனுஷங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சது. ஸோ அந்த டைம்ல டிராவல் ரைட்டிங்கும் இட் வாஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ரிலிஜன் வித் மெனி அக்கவுண்ட்ஸ் சென்டர்ட் ஆன் பில்கிரிமேஜஸ். அப்போ நிறைய இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, டிராவல் ரைட்டிங் பில்கிரிமேஜ்க்கு போற மாதிரி தான் இருக்கும். யாத்ரீகம் போறப்போ எழுதுற விஷயங்களை பத்தி தான் எழுதுவாங்க. ஸோ நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் கேண்டபரி டேல்ஸே இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி தான். பட் அது இட்ஸ் நாட்
ரிலேட்டட் டு ரிலிஜன். பட் அந்த மாதிரி நிறைய பில்கிரிமேஜஸ் போறப்போ எழுதுற ஸ்டோரிஸ் வந்து நிறைய இருக்கும். ஃபேமஸ் டிராவலர்ஸ் லைக் மார்க்கோ போலோ, இபன் பட்டூட்டா wrote about their experiences in distant lands, often blending detailed descriptions with fantastical elements, creating a mix of reality and wonder that captivated readers. ஸோ நிறைய டிராவலர்ஸ் இங்க இந்த இப்போ ஏன்ஷியன்ட் டைம்ஸ்க்கு ஹெரோடோட்டஸ் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து மார்க்கோ போலோ அண்ட் இபுன் பட்டூட்டா. ஓகே, ஸோ இந்த ரெண்டு பேரையும் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா மிடில் ஏஜஸ் ரைட்டர்ஸ்க்கு. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, தே ஷேர் த எக்ஸ்பீரியன்சஸ் டு டிஸ்டன்ட் லேண்ட்ஸ். அவங்க டிஸ்டன்ட் லேண்ட்ஸ்க்கு போனப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆஃபன் பிளெண்டிங் டீடைல் டிஸ்கிரிப்ஷன் வித் ஃபேண்டாஸ்டிக்கல் எலமெண்ட்ஸ். ஸோ இவங்களும் என்ன பண்ணாங்க, மிடில் எலமெண்ட்ஸ்லையும் உண்மையோட நிறைய இமேஜினேஷனுக்கும் இடம் கொடுத்தாங்க, நிறைய கற்பனை விஷயங்களையும் சேர்த்து தான் எழுதினாங்க. ஸோ தே வர் கிரியேட்டிங் அ மிக்ஸ் ஆஃப் ரியாலிட்டி அண்ட் வண்டர் தட் கேப்டிவேட்டட் ரீடர்ஸ். ஸோ அவங்களோட எய்ம் என்னவா இருந்தது, டு கேப்டிவேட் ரீடர்ஸோட அட்டென்ஷனை கேதர் பண்ணும். அதுக்கு உண்மை மட்டும் எழுதினா பத்தாதுன்னா தே ஆல்சோ மிக்ஸ்ட் ஃபேக்ட் வித் ஃபிக்ஷன். ஓகே, ஸோ இதுதான் ஏன்ஷியன்ட் டைம்ஸும் மிடில் ஏஜஸும். ஸோ ரொம்பவே கற்பனை கலந்த டிராவல் ஏஜஸ் தான் பார்க்குறோம். அடுத்து ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னா ரினைசன்ஸ் பீரியடை ஒட்டி, அதாவது எப்போ வந்து இந்த மெரைனஸ் காம்பஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். ரினைசன்ஸ் பீரியட் தான் வந்து ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். அப்பதான் யூரோப்பியன்ஸ், நம்ம எப்பவுமே நம்ம பார்வையில வந்து அவங்க லிட்ரேச்சர் நம்ம படிக்க மாட்டோம் இல்லையா, அவங்க பார்வையில இருந்து தான் அவங்க லிட்ரேச்சர் எழுதியிருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் பீப்புள் நம்ம படிக்கிறது என்னவோ பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் தான். ஸோ அவங்க பார்வையில தான் அவங்க இந்த ரைட்டிங் எல்லாம் எழுத போறாங்க. ஸோ எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது அவங்க பீரியட்ல வந்து 14th செஞ்சுரி தான். ஏன்னா இந்தியன்ஸோட எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் ரொம்பவே முன்னாடி ராஜராஜ சோழன் காலத்திலே ஆரம்பிச்சிருது. ஆனா அவங்க வந்து எப்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 14th செஞ்சுரிக்கு மேலதான். அவங்க மெரைனஸ் காம்பஸ் எல்லாம் கண்டுபிடிச்சோன்னு தான் அவங்க என்ன பண்றாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ண, உலகத்தையே எக்ஸ்ப்ளோர் பண்ண வெளியே கிளம்புறாங்க. ஸோ as Europe entered the age of exploration, travel writing began to take on more systematic and detailed approach. ஸோ ரொம்ப ஒரு டீடைல்டு அப்ரோச் ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன்ல தான் வந்து டிராவல் ரைட்டிங் நம்ம பார்க்க முடியும். எக்ஸ்ப்ளோரர்ஸ் such as Christopher Columbus and Captain James Cook documented their voyages with a focus on discovery and the encounter with new cultures. So Christopher Columbus தெரியும் நம்ம, he discovered America அப்படின்னு சொல்லி படிப்போம். அதே மாதிரி கேப்டன் ஜேம்ஸ் குக் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவங்களாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, their voyages, அவங்க எங்கெல்லாம் டிராவல் பண்ணாங்க, எப்படி வந்து ஒரு இடத்த கண்டுபிடிச்சாங்க, இது எல்லாத்த பத்தியும் அவங்களோட டெஸ்கிரிப்ஷனை அவங்க எழுதியிருக்கிறாங்க. அண்ட் their encounter with new cultures, இப்படி ஒரு புது, அப்போ அவங்க எல்லாம் யூரோப்பியன் கல்ச்சர்ஸ், அவங்க வந்து தங்களை வந்து பெரிய ஆட்கள்லாம் நினைச்சுக்குவாங்க. அவங்க எப்படி கம்பேர் பண்ணிக்குவாங்கன்னா, மற்ற எல்லாரும் உலகத்துல இல்ல, மற்ற எல்லா சிவிலைசேஷனும் மற்ற எல்லா கல்ச்சர்ஸும் பார்பேரியன்ஸ், காட்டு மிராண்டித்தனமா இருக்கு, நம்ம தான் நல்லா இருக்கும்னு அவங்கள பிரைஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படிதான் கிறிஸ்டபர் கொலம்பஸ் தன்னோட புக்லயும் எழுதியிருக்காரு. தீஸ் ரைட்டிங்ஸ் ஆஃபன் எம்பசைஸ் த எக்ஸோட்டிக் அண்ட் அன்ஃபெமிலியர், ரிஃப்ளெக்டிங் த யூரோப்பியன்ஸ் கியூரியாசிட்டி அண்ட் சம்டைம்ஸ் biased towards the other. அவங்களோட இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவங்களோட எம்பசிஸ் எப்படி இருக்கும்னா, தே ஷோட் தேர் பயாஸ், ரொம்ப ப்ரிஜுடிஸ்டா தான் எழுதியிருப்பாங்க. ப்ரிஜுடிஸ்னா எப்படின்னா, ஒரு பாரபட்சமா, ஒருதலை பட்சமா எழுதியிருப்பாங்க. தங்களை வந்து சிறந்த கல்ச்சராகவும் மற்றவங்களெல்லாம் பார்பரியன்ஸ் மாதிரி. அவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் அவங்களோட கல்ச்சரை பத்தி தெரிஞ்சுக்க. ஸோ அந்த கியூரியாசிட்டியோட அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தா அதெல்லாம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க போறப்போ அங்க ரெட் இண்டியன்ஸ், ஆப்பிரிக்கன்ஸ் இவங்களெல்லாம் பார்க்குறப்போ அவங்களோட கல்ச்சர்ஸ் வந்து அவங்க வித்தியாசமா தெரிஞ்சப்போ அவங்க அதெல்லாம் ரெக்கார்ட் பண்றாங்க. எப்படி ரெக்கார்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தீஸ் ரைட்டிங்ஸ் ஆஃபன் எம்பசைஸ் த எக்ஸாட்டிக் அண்ட் அன்ஃபெமிலியர். எக்ஸாட்டிக்னா அன்ஃபெமிலியரான பிளேசஸ், வித்தியாசமான இடங்கள், இதெல்லாம். ஓகே, ரிஃப்ளெக்டிங் த யூரோப்பியன் கியூரியாசிட்டி அண்ட் சம்டைம்ஸ் பயஸ் டுவர்ட்ஸ் அதர். ரொம்பவே பயஸ்டா தான் எழுதியிருப்பாங்க. அதரை பத்தி ரொம்ப கீழ்த்தரமா தான் எழுதியிருப்பாங்க. அதர்னு அவங்க சொல்றது வந்து செல்ஃப்னா யூரோப்பியன்ஸ், இது எல்லாமே நம்ம போஸ்ட் கலோனியல் லிட்ரேச்சர்ல படிச்சிருப்போம். செல்ஃப்னா தங்களை தாங்களே சொல்லிக்குவாங்க. அதர், அவங்க அல்லாத மற்ற எல்லாரையும், ஒயிட் ஸ்கின் இல்லாத எல்லாத்தையும் அதர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, the accounts serve not only as records of new lands but also as tools of imperialism, shaping European perceptions of the wider world and justifying colonial ambitions. So இவங்களோட அக்கௌண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நியூ லேண்ட்ஸ், அதாவது புதுசா அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, புது புது லேண்டுக்கு போறாங்க இல்லையா, இந்தியா மாதிரி, சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி, அமெரிக்கா மாதிரி நியூ லேண்ட்ஸ் கண்டுபிடிச்சோன்னா அதை பத்திய ரெக்கார்ட் இருக்கும்.
ஆனா, அதோட அவங்களுக்கு மெயின் அந்த அந்த டிராவல் ரைட்டிங் நெறையவே ஃபால்ஸா இருக்கும். ஏன்னா, அவங்களுக்கு முக்கியத்துவம் அங்க வந்து தங்களோட ஏகாதிபத்தியத்த நிலைநாட்டணுங்கிறது தான். இம்பீரியலிசம் அங்க கொண்டு வரணும்னு தான். அப்போ அந்த யூரோப்பியன் பெர்செப்ஷனோட தான் இருக்கும். அவங்களோட கண்ணோட்டத்தோட தான் நம்மள பார்த்திருப்பாங்க. அப்ப எல்லாமே ஒரு மாதிரி அந்த காலனி ஆதிக்கம் பண்ணணும். நாம தான் பெரிய ஆளுங்க. இந்த ஐடியாவோடயே இந்த ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன்ல எழுதியிருப்பாங்க. ஸோ இதுலயும் என்ன பார்க்க முடியாதுன்னா, பெரிய அளவுக்கு நம்ம உண்மை ஜெனுயினிட்டி எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ரொம்பவே ரைட்டிங் பயாஸ்டா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஓல்ட் ஏஜ் ஆகட்டும், ஏன்ஷியன்ட் ஏஜ் ஆகட்டும், மிடிவல் ஆர் மிடில் ஏஜ் ஆகட்டும், அடுத்து எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜ் ஆகட்டும், அதிகமா கற்பனை இருக்கு. அதுல தேர்ட் ஏஜ்ல வந்து அதிகமா என்ன இருக்கு, எக்ஸாகரேஷன் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். 18th செஞ்சுரி, த 18th செஞ்சுரி என்லைட்டன்மெண்ட், அப்புறம் 18th செஞ்சுரி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்லைட்டன்மெண்ட் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பீரியட்ல என்ன சொல்லுவாங்க, brought a shift towards a more scientific and empirical approach to travel writing. travel writing கொஞ்சம் ரொம்பவே சயின்டிபிக்கா இருந்தது. அதாவது ஒரு ஒரு ஆராய்ச்சி ஆய்வு பண்ற மாதிரி இருந்ததுதான் டிராவல் ரைட்டிங். டிராவலர்ஸ் லைக் அலெக்சாண்டர் வோன் ஹம்பல்ட் டாக்குமெண்டட், ஸோ நேம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. 18th செஞ்சுரி travel writer Alexander von Humboldt. He documented their journey. They documented their journeys with a keen eye for observation and classification, reflecting the period's intellectual curiosity and desire to categorize the natural world. So இவங்க எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப கீனா அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க, நல்லா கிளாசிஃபை பண்ணி அவங்களுக்குள்ள அந்த இன்டெலெக்சுவல் கியூரியாசிட்டி இருக்கும்ல, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதனாலதான் இந்த பீரியடை என்லைட்டன்மெண்ட் பீரியட் அப்படின்னு சொல்றோம். நிறைய வந்து அவங்க அறிவு தாகத்தோட இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு their curiosity and desire to categorize the natural world, இந்த உலகம் எப்படி இருந்ததுன்னு பிரிக்கணும், அது எப்படி எப்படியெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவங்க நினைச்சாங்க. அதன்படியா தான் அவங்களோட டிராவல் ரைட்டிங்கும் இருந்தது. ஓகே. Now romantic age, 19th century தான் romantic age. Okay, நம்ம ஷெல்லி, கோல்ரிட்ஜ் அந்த பீரியட் தான் we call it as the romantic age. The romantic era introduced a new focus on personal experience and emotion in travel writing. இந்த ஏஜ்ல டிராவல் ரைட்டிங் எப்படி இருந்ததுன்னா ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை அதிகமா கொண்டு வரும் காமிப்பாங்க. இமோஷன்ஸ் அதிகமா இருக்கும். எப்பவுமே ரொமான்டிக் ஏஜ்னாலே இமோஷனலா இருக்கும், சென்சுவலா இருக்கும், உணர்வு பூர்வமா இருக்கும். Writers like Mary Shelley and Lord Byron emphasize the sublime beauty of nature and the emotional impact of travel, turning the genre into a reflection of both the external journey and the internal transformation of the traveler. So அவங்க வந்து அந்த ஜான்ராவே கிட்டத்தட்ட மாத்திருவாங்க. எப்படின்னா வெளியே டிராவல் பண்றப்போ உள்ளுக்குள்ளேயும் அவங்க டிராவல் பண்ற மாதிரி, அதாவது மனசுக்குள்ள அவங்களோட டிராவலிங் எப்படி இருக்கு அதையும் சேர்த்து எழுதியிருப்பாங்க. ஒரு ரொம்பவே உணர்வு பூர்வமா அவங்களோட ரைட்டிங் இருந்தது. So they emphasize the sublime beauty of nature and emotion impact of the travel, turning the genre into a reflection of both the external journey and the internal transformation. வெளியே போறப்போ அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவங்க மனசு அடைகிற மாற்றம், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருப்பாங்க. அதனால இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டிராவல் ரைட்டிங்கா நம்ம ரொமான்டிக் ஏஜ்ல பார்க்க முடியும். ஓகே, தென் வி கம் டு த 20th செஞ்சுரி. போன செஞ்சுரி எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, in 20th century and beyond, travel writing has continued to evolve, becoming more diverse and reflective of the complexities of modern life. So 20th centuryயும் அதுக்கப்புறமும் டிராவல் ரைட்டிங் எப்படி இருந்ததுன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிட்டே போகும். பிகமிங் மோர் டைவர்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்டிவ் ஆஃப் த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் மாடர்ன் லைஃப். ஸோ இங்கேயும் வந்து அந்த மாடர்ன் லைஃப் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். 20th செஞ்சுரிக்கு மேலேயே மனுஷன் வந்து அதிகமா அந்த சயின்டிபிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறான், நிறைய வார் வருது. ஸோ லைஃப் வந்து யூரோப்பியன் லைஃப் வந்து லிவிங்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. பயங்கர காம்ப்ளெக்சிட்டியோட தான் மனிதன் வந்து வாழ்ந்துட்டு இருந்தான் அப்போ அந்த பீரியட்ல அவங்க யூரோப்பியன்ஸ். ஸோ அவங்களோட அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்க ரைட்டிங்லயும் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் இருந்தது. ரொம்ப டிராவல் ரைட்டிங் ரொம்ப டைவர்ஸா இருந்தது. நிறைய டைப்ஸ் ஆஃப் டிராவல் ரைட்டிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. கண்டெம்பரரி டிராவல் ரைட்டர்ஸ் லைக் பால் தெராக்ஸ் அண்ட் பிகோ ஐயா எக்ஸ்ப்ளோர் த இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். எக்ஸ்கியூஸ் மீ.
ஸோ இங்க வந்து இதோட நீங்க இது முடிஞ்சிரும். 20th செஞ்சுரி வந்து காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் மாடர்ன் லைஃபோட 20th செஞ்சுரி முடிஞ்சிரும். ஸோ அடுத்தது கண்டெம்பரரி ரைட்டர்ஸை நம்ம மாடர்ன் டிராவல் ரைட்டிங் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே கொண்டு வந்துடலாம். ஓகே, 21st செஞ்சுரி இல்லைன்னா மாடர்ன் டிராவல் ரைட்டிங், அதாவது கண்டெம்பரரி சமகாலத்திய டிராவல் ரைட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ கண்டெம்பரரி டிராவல் ரைட்டர்ஸ் லைக் பால் தெராக்ஸ், இங்க 2 ரைட்டர்ஸ் நேம் இருக்கு பாருங்க. பால் தெராக்ஸ்னு ஒரு ரைட்டர், அடுத்தது பிக்கோ ஐயர். ஓகே, இவங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் இல்ல, இந்த மாதிரி கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் த இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன், டூரிசம் அண்ட் எத்திக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிராவல். ஸோ இவங்க வந்து அதிகமாக குளோபலைசேஷன் எப்படி மக்கள் வந்து அந்த மூவ்மெண்ட்னால என்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. டூரிசம் வந்து இந்த 21st செஞ்சுரியில் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ டூரிசமை எல்லாருமே என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றியெல்லாம் அவங்க டிராவல் ரைட்டிங்கில் நம்ம எல்லாமே டூரிசமோட அந்த இம்பார்ட்டன்ஸும் சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். Their works often question the relationship between the traveler and the places they visit, addressing issues of identity, post-colonialism and the responsibilities of representing other cultures. So இவங்க ஒர்க்ல வந்து என்ன மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்க்கப்படும்னா, the relationship between the traveler and the places they visit. ஸோ டிராவலருக்கும் அவங்க போற இடங்களுக்கும் என்ன சம்பந்தம்ன்றத அந்த இந்த ஒர்க்ஸ் வந்து பேசும். அதுக்கப்புறமா இஷ்யூஸ் ஆஃப் ஐடென்டிட்டி இருந்தா அது, ஏன்னா அவங்க எந்த நாட்டுக்குள்ள போறாங்களோ அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத பேசும். போஸ்ட் கலோனியலிசம்னால அங்க ஏற்பட்ட இம்பாக்ட்ஸ் பத்தியெல்லாம் இவங்க பேசுவாங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. அடுத்த கல்ச்சர்ஸை வந்து ரொம்ப கீழ்த்தரமா கேவலப்படுத்தியெல்லாம் இந்த கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் எழுதுறதில்ல. ஸோ தே ஷோ தேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ரெப்ரசென்டிங் அதர் கல்ச்சர்ஸ். ஸோ கொஞ்சம் ரொம்ப ஜெனுவனாவே எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மாடர்ன் டிராவல் ரைட்டிங் வந்து ஒரு மாதிரி நல்ல இவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வித் திஸ் கன்க்ளூஷனும் இருக்கு. தாம்சன்ஸ் ஓவர்வியூ ஹைலைட்ஸ் how travel writing has evolved from ancient times to the present, reflecting broader changes in society, culture and attitude towards the other. So நம்ம வந்து தாம்சன் ஓவர்வியூல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி வந்து டிராவல் ரைட்டிங் மாறிக்கிட்டே வருது அப்படிங்கிறது, கல்ச்சர், சொசைட்டில ஆட்டிடியூட், எப்படியெல்லாம் அதர் கிட்ட அவங்களோட பிஹேவியர்ஸ், ஏன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜ்ல எப்படி அவங்க அதரை ட்ரீட் பண்ணாங்க, எப்படி வந்து அதரை பார்த்தாங்க, இது எல்லாத்த பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். The genre has continually adapted to new context, serving as mirror to the times and the traveler's own experiences. பொதுவாக இந்த ஜான்ரா என்ன பண்ணும்னா ஒவ்வொரு கான்டெக்ட்ல பார்க்கப்படலாம். இப்போ நாவல்னா இப்படிதான் இருக்கும் எந்த ஏஜ்லன்ற மாதிரி இல்லாம, டிராவல் ரைட்டிங் ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு விதமான பரிமாணத்தோட காட்சி அளிக்குது. இட் சர்வ்ஸ் as a mirror to the times, ஒவ்வொரு பீரியடுக்குமான ஒரு ரிஃப்ளெக்ட் பண்றதா, அதாவது அந்த பீரியடோட ஒரு கண்ணாடியா, ஒரு பிரதிபலிக்கிற கண்ணாடியா வந்து சர்வ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. எது அப்படின்னு சொன்னா டிராவல் ரைட்டிங். அண்ட் டிராவலர்ஸ் ஓன் எக்ஸ்பீரியன்சஸ், டிராவலருக்கு அதனால ஏற்படுற எக்ஸ்பீரியன்சஸையும் இது ரெக்கார்ட் பண்ணுது. ஓகே, I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.